ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எமர்ஜென்சி லைட்டை வீட்லேயே எப்படி சர்வீஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 பல்பு கூடிய எமர்ஜென்சி லைட். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிறது இல்லை, அதே ஒரு டைமில் ஆனும் ஆகிறது இல்லை. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே ப்ராப்ளம் தான் பார்த்திங்கன்னா எல்லாரோட எமர்ஜென்சி லைட்லேயும் மேக்ஸிமம் வர பார்க்கும். அதை எப்படி வீட்லேயே சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற டாப் கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நான் வந்து டாப் கவர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வந்து டாப் கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டில் தான் கொடுத்துருக்குறான். இதில் 5 எல்இடி இருக்குது. 5 எல்இடிக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறான். அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர்ஸ், அதாவது லைட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் எது பர்னால் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகல, இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டயோடு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயோடு ஒன்று இருக்குது. இது வேல்யூ செக் பண்ணிவிட்டு நம்ம அது பேட்ரி போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணாவே போதும். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளமாக தான் இருக்கும். இப்போ டயோடு வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 0.7 0.6 0.7 ட்ராப் அவுட் வோல்டேஜ் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டயோடு கனெக்ட் ஆகுது. இதே வந்து நம்ம பொலாரிட்டி மாத்திரப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் காட்டுது. இப்போ இந்த டயோடு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்ரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். வந்து எடுத்துக்கலாம். டபுள் சீட்டை போட்டு ஒட்டிக்கிறேங்க. இப்போ பேட்ரி எடுத்தாச்சு. இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் மல்டிமீட்டரை வோல்ட் மீட்டரில் போட்டுக்கிறேன். போட்டு இதோட வோல்டேஜ் லெவல் .1 வோல்ட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணதில் பேட்ரி வந்து 0.1 வோல்ட்டு தான் இருக்குது. இதுலேருந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக வந்து பேட்ரி வந்து ஒரு 2 to 3 வோல்ட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டிஸ்சார்ஜே ஆகுது, அப்போ தான் சார்ஜ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 0.1 வோல்ட்டில் இருக்கிறனால இந்த பேட்ரி வந்து இப்போ போயிடுச்சு. இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ செக் பண்ணதில் இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருச்சு. இந்த பேட்ரி வந்து நீ சார்ஜ் ஆகாது. இதை மாற்றோன்னு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி இல்லை, இது வந்து ஒரு லெட் ஆசிட் டைப் பேட்ரி. இதை நான் வந்து அப்புறம் எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது மாத்திரக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறது நிக்கல் எம்ஹெச் பேட்ரி எடுத்துருக்கேன். இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணையுமே வந்து 4 பேட்ரி எடுத்துக்கிறேன். 1 2 3 4 4யுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் சீரீஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியோட இண்டிவிஜுவல் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட்டு. இதை வந்து நம்ம வந்து சீரீஸ் பண்ணிகிட்டே வரோம். 1.5 3 அடுத்தது வந்து இப்போ ஆட் பண்ணுறப்போ இன்னொரு 1.5 4.5 வோல்டேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்டேஜ் பக்கம் வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடு இருக்கும். இந்த டயோடு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து 4.3 வரைக்கும் வருது. இது மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து 4.3 வரைக்கும் மட்டும் தான் சார்ஜ் பண்ண போகிறோம். அப்படி சார்ஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த எல்இடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுக்குள்ள ஆப்ரேட் ஆகாமல் கொடுத்துக்கிறாங்க. நான் ஃபுல் வோல்டேஜ் கொடுக்காம 4.3 கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். ஜஸ்ட்டு இந்த பேட்டரி எடுத்து நம்ம சீரீஸ் பண்ணி வைக்கிறோம். இதோட பாயிண்ட்டை கொண்டு வந்து ப்ளஸ் மைனஸ் கடைசி எண்டில் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பேட்டரிக்கு வர பாயிண்டோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மைனஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸில் கொடுக்குறோம். பார்த்துக்கணும் நம்ம எது ப்ளஸ் எது மைனஸ். இந்த பிளாக் வந்து இந்த இடத்துல மைனஸ், அதனால் மைனஸ் வோல்டேஜோடு கொடுத்துடலாம். இது பேரலல் மைனஸ் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ் ஒயரை இதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ஸோடு ஜாயின் பண்ணிடுவோம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்இடி எரியுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எல்இடி இப்போ நம்மளுக்கு நல்லாவே எரியுது. இப்போ இந்த லேம்ப் வந்து மறுபடியும் வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ இதை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். இந்த பேட்டரியை
இந்த பழைய பேட்டரி இந்த லொக்கேஷன்லேயே வச்சு பேக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி லைட்டோட டாப் கவரை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். சார்ஜ் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அடாப்டரில் ப்ளக் பண்ணியாச்சு. நம்ம சப்ளை ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி லைட் வந்து இப்போ பழையபடி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுற பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்னஸ்லேயே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.